வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி காரடையா நோம்புங்க. அதற்கு நம்ம வெள்ளை உப்படை செய்யலாம். வெள்ளை அடைக்கு 2 டம்ளர் அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேங்க. 2 டம்ளர் அரிசி மாவு கரெக்டாக அளந்து எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் 1 டம்ளர் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். இப்போ 2 டம்ளர் அரிசி மாவை நல்லா வறுத்துக்கணுங்க. அதாவது வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். ப்ரௌன் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 டம்ளர் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லம் போட்டுக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன் இல்லையா, அதனால் 2 டம்ளர் நாட்டு சர்க்கரை, அதாவது தூள் வெல்லம் சொல்லுவாங்க இல்லையா, அது 2 டம்ளர் நாட்டு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன், வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அரிசி மாவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாற்போல் கூட்டி குறைச்சிக்கலாங்க வெல்லத்தை. இப்போ நான் நாட்டு சர்க்கரை தூள் வெல்லத்தை நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக 2 கப்பு அரிசி மாவுக்கு 2 கப்பு தூள் வெல்லம் நாட்டு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். இப்போ நம்ம அரிசி மாவை வறுத்துட்டுருக்கோம் பாருங்கள். நல்லா வறுத்துக்கணும். நம்ம தொட்டு பார்க்கும்போது அப்படியே கோலம் போடுற பதத்துக்கு வரணுங்க. அதை பாருங்கள், கோலம் போட முடியுது, இழை ஈஸியாக க்ளீனாக வருது. அதுதான் பதம். வறுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். இது ரேஷன் அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் வாங்கின அரிசி மாவு இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. வெல்லத்துலேயும் சரி நாட்டு சக்கரையும் தண்ணி ஊற்றிக்கணும். அதாவது 1 டம்ளர் பச்சரிசி மாவுக்கு 2.5 டம்ளர் வெல்லமும் தண்ணியும் கலந்து இருக்கணும். அப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது வெல்லத்தில் நம்ம கரைச்சிக்கிறோம். வெல்லமாக இருந்தால் கரைச்சி வடிகட்டி எடுத்துப்போம். இது நாட்டு சக்கரை, அதனால் இதுக்கு தண்ணி கரெக்டாக ஊற்றணும். அதாவது நான் 2 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன் இல்லையா அரிசி மாவு, அதுக்கு ஏற்ற மாதிரி 5 டம்ளர் தண்ணி ஊற்றின்ட்டுருக்கேங்க. இப்போ அதில் கரைச்சி வச்சுட்டுருக்கிற வெல்லத்தில் தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம். நான் இப்போ பொடி பொடியாக நறுக்கின பல்லாக நறுக்கின தேங்காயை போட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு 1/4 கப்பு கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெந்த காராமணி ஊற வச்சு குக்கரில் வேக வச்ச காராமணி லேசாக வறுத்துட்டா வாசனை இருக்கும். வறுத்துண்டு நம்ம வேக வைக்கலாம். அது ஒரு 1/4 கப்பு அதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா கலக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சிட்டிகை உப்பு போட்டுக்கிறோம். இப்போது உப்பு போட்டுட்டு நம்ம கலக்கிறோம். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் அதை போட்டு நம்ம கலக்கிக்கிறோம். இப்போ மாவும் ஊற்றிட்டு நம்ம நல்லா கலரி கொடுத்துட்டோம். அடுப்பில் ஒரு கொதி வந்தால் போகிறோம். இப்போ நெய் மேலே ஊற்றிட்டு நல்லா கலரிக்கிறோம். இதில் தேங்காய் போட்டுருக்கோம், காராமணி போட்டுருக்கோம், அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் போட்டுருக்கோம். இப்போ உப்பு அடக்கி கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகா 2 போட்டுட்டு கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு வதக்கிக்கிறோம் எண்ணெயில். அப்புறம் அரிசி மாவு எடுத்துக்கிறோம். 1 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன் நான். நீங்கள் எவ்வளோ வேணாலும் கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி 1 கப்பு அரிசி மாவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். கொதிக்க வைக்கிறோம். லேசாக உப்பு போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். போட்டுட்டு பெருங்காயத்தை அதில் போட்டுக்கிறோம் பாருங்கள். பெருங்காயத்தை போட்டு நம்ம அடுப்பில் கொதிக்க வைக்கிறோம். ரொம்ப கொதிக்க வேண்டாம், தலைன்னு ஒரு கொதி வந்தால் போதும். அதில் பல்லாக நறுக்கின தேங்காயை போட்டுக்கிறோம். துருவின தேங்காயும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் காராமணி, வெந்த காராமணி வறுத்து குக்கரில் வேக வச்ச காராமணி போட்டுக்கிறோம். அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பை பெருங்காயத்தை வறுத்து எடுத்துகிட்டு இல்லையா பச்சை மிளகா, அதையும் அதில் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கொதிக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம கொதிக்க விடுறோம். கொதிக்க விட்ட பிறகு இதில் பச்சரிசி மாவு 1 டம்ளர் இருக்கு இல்லையா, அந்த பச்சரிசி மாவை போட்டுட்டு கலரிக்கிறோம். கலரி எடுத்துட்டு தட்டி இதை பாருங்க இட்லி தட்டில் வச்சுட்டுருக்கோம். இதான் உப்பு அடை ரெடி ஆகிடுது. இதுதான் உப்பு அடை. கம்மன்னு வாசனையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம பண்ணினா வாசனையாக இருக்கும். இப்போ வெல்லம் இருக்கு இல்லையா, வெள்ளை அடை பண்ணினோம் இல்லையா, அதை தட்டிக்கிறோம். வாழை இலையில் நம்ம போட்டு நெய் தடவிட்டு தட்டிக்கணும். வெள்ளை அடைக்கு நெய் தடவி தட்டிக்கணும். உப்பு அடைக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தட்டினா கம்மன்னு வாசனையாக நல்லா வருங்க. இப்போ ஒன்று தட்டிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம தட்டுறோம். ரவுண்டாக அப்படியே எடுத்தாலே ஈஸியாக வரும். இது டிஃபனுக்கு சாப்பிட்லாங்க. நீங்கள் காரடை எங்களுக்கு இல்லை, காரடையா நோம்பு இல்லை அப்படின்றவங்க டிஃபனுக்கு சாட்டர்டே சண்டே செஞ்சு சாப்பிட்லாம். நைட்டில் டிஃபனுக்கு செஞ்சு சாப்பிட்லாம். அதாவது இட்லி அடையினே சொல்லலாம். இது அதாவது ஸ்டீமில் வேக வச்சது ஒன்றுமே பண்ணாது வயத்துக்குங்க. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க.
உப்படையும் சரி வெள்ளடையும், நம்மளுடைய வெள்ளடை ரெடி. தட்டிட்டு குக்கர் போட்டுட்டு நம்ம வேக வச்சோன்னா உப்படை ரெடி, வெள்ளடை ரெடி. இது உப்படை. நல்லா காராமணியும் தேங்காயும் அங்கங்கே தெரியுது பாருங்கள், கமகமன்னு வாசனையாக இருக்குது. அப்புறம் வாழை இலை போட்டிருக்கோம். வாழை இலை அம்மனுக்கு ஒரு இலை, நமக்கு ஒரு இலை போட்டுக்கணுங்க. அதில் வந்து வெத்தலை பாக்கு, மஞ்சள் சரடு, வாழைப்பழம் வச்சுக்கிறோம், குங்குமம் வச்சுக்கணும், பூ வச்சுக்கணும், வெள்ளடையும் உப்படையும் போடணும். இலையில வைக்கணுங்க. அம்மனுக்கு ஒரு இலையில வைக்கணும், நமக்கு ஒரு இலை. அதாவது எத்தனை பெண்மணிகள் வீட்டில் இருக்கீங்களோ அத்தனை பெண்களுக்கு வந்து அவர்களுக்கு ஒரு வாழை இலை, நுனி இலை தான் போடணும். அம்மனை அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறோம். காமாட்சி அம்மன் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். விளக்கு ஏற்றி வைக்கணும். அதாவது பூஜை ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். வெண்ணெய் வச்சுருக்கோம், வெண்ணெய் வைக்கணுங்க காரடையா நோன்புக்கு. அப்புறம் தூப தீபம் காண்பிக்கணும். நம்ம வந்து உருக்காத வெண்ணையும் ஊரட நோன்பும் ஒரு நாளும் கணவனை விட்டு பிரியக்கூடாது அப்படின்ற மனதார சாவித்திரி அம்மனை நினைத்து நம்ம வந்து வேண்டிக் கொண்டு கற்பூரம் ஆரத்தி எடுத்து நம்ம வந்து தூப தீபம் காண்பித்து அம்பாளுக்கு வந்து காமாட்சி அம்மன் அஷ்டோத்திரம் சொல்லி நம்ம வந்து பூஜை செய்யலாங்க. ரொம்பவே சிறந்த பூஜை இது. அதாவது வாழை இலை போடுறதுக்கு முன்னால் அடியில் கீழே வந்து நல்லா தொடச்சிட்டு கோலத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே வாழை இலையை வைக்கணுங்க. அதாவது வாழை இலை வைக்கிற பழக்கம் சில பேர் வீட்டில் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா வெள்ளடையும் உப்படையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து சுவாமி அம்பாள் முன்னாடி வச்சு விளக்கேற்றி வச்சுட்டு தூப தீபம் காண்பிப்பீங்க. சில பேர் வந்து வாழை இலை, இப்போ எங்கள் வீட்டில் வந்து வாழை இலை போடுற பழக்கம் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து நுனி இலை அம்மனுக்கு ஒன்று, எங்களுக்கு ஒரு இலையை போட்டுண்டு நாங்கள் வெத்தலை பாக்கு, பழம், பூ இதெல்லாம் வச்சு மஞ்சள் சரடு, பூஜை முடிஞ்சோடனே மஞ்சள் சரடு வந்து அம்பாளுக்கு கட்டணும். அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் சரடில் வந்து குங்குமம் வச்சிடணும், பூ கட்டி வைக்கணும் அந்த மஞ்சள் சரடில். அதை வந்து நமக்கு வந்து கணவன் கிட்டேருந்து கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா மூத்த சுமங்கலி இருந்தாங்கன்னா அவங்க கையால் வந்து அம்மனுக்கு கட்டிட்டு அப்புறம் அவங்க வந்து நமக்கு கழுத்தில் கட்டுவாங்க. வீட்டில் மூத்த சுமங்கலி வீட்டில் இருந்தாங்கன்னா அப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்பவே விசேஷமான அற்புதமான பூஜைங்க. சாவித்ரி சத்யவான் கதை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த சாவித்ரி சத்யவான் கதையை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த காரடையான் நோன்பு நம்ம வந்து எல்லாரும் வந்து அனுஷ்டிக்கிறோம். பங்குனி மாதம் தொடங்கும்போது, மாசி மாத கடைசியில் பங்குனி மாதம் தொடங்குது இல்லையா, அந்த நேரத்தில் தான் காரடையான் நோன்பு அனுஷ்டிப்போம். காத்தால் ஸ்நானம் பண்ணிவிட்டு இந்த வந்து பூஜையை நம்ம செய்யணுங்க. காமாட்சி அம்மனுக்கு நல்லா விளக்கேற்றி, நெய் விளக்கு ஏற்றி 5 முகம் ஏற்றலாம். ஏற்றிட்டு நம்ம வந்து அம்பாளை அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வாழை இலை போட்டு பண்ணணும். மற்றும் வந்து கலசம் வைக்கிறவங்க வழக்கம் இருந்ததுன்னா உங்கள் குடும்பத்தில் கலசம் வைக்கலாம், வச்சும் நீங்கள் செய்யலாம். வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம் வைக்கணும், பூ கண்டிப்பாக வைக்கணும், வாழைப்பழம் அப்படிலாம் என்ன பழம் இருக்கோ வச்சுக்கலாம் நம்ம. அப்புறம் அம்பாளை வந்து நம்ம நமஸ்காரம் செய்யணும். அப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து பசுவுக்கு வந்து பசுமாட்டிற்கு வந்து ஒரு வெள்ளடை கொடுக்கணுங்க. இது வந்து சாவித்ரி வந்து சரித்திரம் படிப்பது நல்லது அன்னைக்கு. மற்றும் சாவித்ரிக்கு வந்து காட்டில் வந்து கார் அரிசியும் துவரையும் தான் கிடைத்திருக்கும் அந்த காலத்தில். இதை வைத்தே மனதார நம்ம பூஜித்து நிவேதனம் செய்ய வேண்டிய செஞ்சால் நமக்கு என்ன ஆகும்னா நம்முடைய வரங்கள், அதாவது நம்ம வேண்டிய வரங்கள் யாவும் கண்டிப்பாக நமக்கு அப்படியே கிடைக்குங்க. சாவித்திரியை மனதார நினச்சி கொள்ளுங்க. நினைத்துட்டு நம்ம வந்து அம்மனை வேண்டி நம்ம வந்து நமக்கு வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஈஸியாக நமக்கு வரங்கள் தானாகவே கிடைக்கும். அதாவது மனதார பூஜித்தால் அந்த பூஜை வந்து எவ்வளவு எளிமையாக இருந்தாலும் சரி, அது வந்து அப்படியே வந்து நமக்கு அருள் பாலிப்பால் அம்பாள். மனதார, மனதுக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்கிறதுங்க. மனதார நம்ம சாவித்திரியை நினச்சிட்டு, அம்பாளை நினச்சிட்டு நம்ம வந்து இந்த காரடையான் நோன்பு நம்ம எடுத்துக்கொண்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே, வரங்கள் அப்படியே நிறைவேறும். அதில் மனதார பிரார்த்தனை, ஆத்மார்த்த பிரார்த்தனை ரொம்பவே முக்கியம். ஆத்மார்த்த பிரார்த்தனைக்கு பலன் ஏராளம். இப்போ இந்த விரதத்தை மேற்கொண்டால் என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது பிரிந்த தம்பதியர் வந்து கூடுவர்.
கணவனின் ஆயுளும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். கன்னிப்பெண்கள் மனதிற்கேற்ப மாங்கல்யம் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வார். இப்போ எந்த காலகட்டத்தில் இந்த நோன்பு ஏற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மாசி மாதம் காரடியான் நோன்பு என பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டுள்ள தினத்தன்று என்ன பண்ணணும்னா, மாசியும் பங்குனியும் கூடுகின்ற நேரத்தில் ஸ்ரீ காமாட்சி பூஜையை செய்ய வேண்டும். நோன்பு கயிறு கட்டி கொள்ள நல்ல நேரம் அப்போதைய பஞ்சாங்கத்தில் சொல்லியுள்ளபடி பார்த்து தெரிந்து நம்ம கட்டி கொள்ள வேண்டுங்க. அடுத்தது மற்ற நோன்புகள் கையில் சரடு கட்டி கொள்வோம். எப்போவுமே மற்ற நோன்புல, அதாவது வரலட்சுமி நோன்புக்கெலாம் கையில் நம்ம சரடு கட்டி கொள்கின்ற ஒரு வழக்கம் இருக்கும். ஆனால் இந்த நோன்புக்கு மட்டும் மஞ்சள் சரட்டில் புஷ்பம் நம்ம சேர்த்து, பூக்களை சேர்த்து கட்டிட்டு கழுத்தில் தான் இந்த சரடை நம்ம கட்டிக்கணுங்க. பூஜைக்கு வேண்டிய பொருட்கள் நமக்கு தானாகவே தெரியும், எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வெற்றிலை பாக்கு, பழம், பூ மற்றும் மஞ்சள் சரடு வேணும், தேங்காய் வேணும், அப்புறம் வெள்ளடை, உப்படை வேணும், அப்புறம் மாவிலை தோரணம் வாசலில் கட்டலாம், அப்புறம் ஸ்ரீ ஸ்லோகம் புக்கு வேணும். அப்படி புக்கு இல்லாதவங்க சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு இந்த மந்திரத்தை, சிறிய மந்திரத்தை அம்மனுக்கு நீங்கள் சொல்லி மனதார பிரார்த்தனை செய்தாலே போதுங்க. அந்த இடத்துல அம்பாள் தானாகவே அமருவாள். மற்றும் வீடு ஃபுல்லாக நல்லா தொடச்சிட்டு அன்றைய தினம் நல்லா கோலம் போடுறோம். வீட்டிலலாம் கோலம் போடணுங்க. எப்பவுமே எந்த பண்டிகை அப்படின்னு இருந்தாலே சரி, நம்ம வீடு முழுவதும் கோலம் போடணும். அப்புறம் பூஜை அறையில் நம்ம கோலம் போடணும். விளக்கு 5 முகம் ஏற்றலாம், அப்படிலாம் 2 முகம் நம்ம விளக்கு ஏற்றலாம்ங்க. மற்றும் பூக்கள் இருக்கணும், நிறைய பூக்கள் இருக்கா மாதிரி அன்றைக்கி பார்த்துக்கோங்க. ஏன்னா அர்ச்சனை செய்யணும் இல்லையா, அதனால் பூக்கள் இருக்கணும். மற்றும் நாமாவளி தெரிஞ்சால் சொல்லலாம், மற்றும் சகஸ்ரநாமம் தெரிந்தால் சொல்லலாம், மற்றும் பாடல்களை பாடலாம், காமாட்சி பாடல்கள் பாடலாம். நான் காமாட்சி விருத்தம் அப்படின்ற பாடலை ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வருங்க. மற்றும் காமாட்சி அஷ்டோத்திரமும் நான் அப்லோடு பண்ணியிருக்கேங்க, போய் பார்த்து பலனடைவீர்கள். இதெல்லாம் நம்ம சொல்லிவிட்டு நம்ம பூஜையை முடிக்கலாம். இன்றைக்கி பார்த்தது எங்கள் வீட்டு பூஜைங்க, காரடையான் நோன்பு நேற்று நடந்தது. அதனுடைய பூஜை தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேங்க. நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸும் இருக்கும், லாங் வீடியோஸும் இருக்குங்க நம்மளுடைய சேனலில். எல்லாருக்கும் இந்த பூஜை முறைகள் மற்றும் பூஜை எப்படி செய்யணும், எப்படி நம்ம வெள்ளை அடை, உப்படை வைத்து நைவேத்தியம் செய்யணும், எப்படி செய்வது அப்படின்றத எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் பலனடையட்டும். மற்றும் நம்முடைய ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா. இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றும் நம்முடைய வீடியோஸ் அப்லோடு பண்ணும்பொழுதும் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குங்க. அதை டச் பண்ணிங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் ஓப்பன் ஆகும். ஆன்லைன் ஷாப்பிங் செய்கிறவங்க நம்மளுடைய வீடியோஸ் மூலமாகவே ஈஸியாக ஷாப்பிங் செஞ்சிடலாங்க. என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஷாப்பிங் செய்யலாங்க. மற்றும் நம்ம எந்த பூஜை செஞ்சாலும் முதல்ல விநாயகரை தரிசனம் செய்து விநாயகரை வேண்டிக்கணும். முதல்ல நம்ம ஆற்றுல வீட்டில் விநாயகரை நம்ம மனத்தார ஆத்மார்த்தமாக மஞ்சள் பிள்ளையரை பிடித்து வைத்து நம்ம விநாயகருக்கு அருகம்புல் இருந்தால் அருகம்புல் வச்சு 2 அட்சதை பூக்கள் வச்சுட்டு தூப தீபம் காண்பிச்சு நம்ம விநாயகர் பெருமானை நம்ம ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமகன்றத மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பூஜை உண்டோ நீங்கள் தொடங்கலாம். அது நான் முன்னாடி ஆரம்பத்தில் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் இந்த வீடியோவில். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.